அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தின் காப்பிய தலைவரான ராமனை நடையில் நின்றிய ராமனாக கம்பர் வழியில் பேசிட விளைகின்றேன். அஞ்சிலே ஒன்றை பெற்றேன், அஞ்சிலே ஒன்றை தாவின் என்ற அனுமனின் பெருமை பேசும் கம்பர் அந்த அனுமனுக்கே தலைவரான ராமனை பற்றி பாடும்போது நடையில் நின்றிய நாயகன் என பாடுகிறார். கம்பர் தன் காவிய நாயகனாம் ராமனை வர்ணிக்கும் போது அவனது அழகை மட்டுமல்ல, அவனது வீரத்தையும் குணநலன்களையும் சேர்த்தே வர்ணிக்கின்றார். ராமன் அதிகம் பேசுபவன் அல்ல, ஆனால் சொன்ன சொல் தவறாதவன். ஒரு மனிதன் வாழ்வில் எப்பொழுது நாயகராகிறான்? இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக இருக்கும் போதுதான். ஓவியத்தில் வரையப்பட்ட தாமரை எப்படி என்றும் வாடாதோ அது போல ராமனின் முகம் இருந்தது. பதவியை விட பணிவே என காட்டிய ராமனின் பண்புதான் நடையிய நாயகன் என்ற பெருமைக்கு உரியவனாக உயர்த்தியது என்றால் அது மிகையல்ல. ராமனின் போராட்டம் என்பது தர்மத்தின் வாழ்வினை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்ற நீதியை அடிப்படையாக கொண்டது. ஒரு மகனாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரனாக, ஒரு கணவனாக, சக மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் விடையாக நடையிய நாயகனாக வாழ்ந்த ராமனின் புகழ் பாடி கம்பர் புகழ் ஓங்குக என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.